விநாயகப் பெருமானே வந்து கோச்சங்க சோழ நாயனாருக்கு வந்து இந்த தலத்தோட மகிமையை வந்து எடுத்துரைத்து காசியை காட்டிலும் வீசம் அதிகமுள்ள குளம் அப்படின்னு சொல்லி எடுத்துரைத்ததுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது 16 முறை காசி தலத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓம் ராஜாதிராஜாய நமசங்கராயினே நமோ பகவதே ஸ்ரவணாய குர்மஹே ஸ்வமேகா பானங்கா பகவாய வஹ்யம் காபேஸ்வரவேஹி ஸ்ரவணாய தாத குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ நஹத்ர சூர்யோ பாதிர சந்திர தாரகம் ஹேமான் வித்யோ பாந்திகதோஷ அக்னிஹ त्वमेव भान्तमनुवासितव्यम् तस्य भाषा सर्वमिदम् विभाति कैलासजगने रम्ये गङ्गरज्य शिवालये देवताश्चत्र मोदन्ते तन्मनः शिवसङ्कल्पमस्तु तन्महेशाय विद्महे वाग्विशुद्धाय धीमहि तन्नः शिवः प्रचोदयात्. அப்படி சிவபெருமானே இந்த ஆலயத்துல சிவனடியாராக ஒருவராக இந்த ஆலயத்தில் அருள் பாலித்ததாக ஒரு ஐதீகம். ஆகினால இந்த ஆலயத்துல சிறப்புலி நாயனார் 1000 ஒருவர் என்பது விசேஷமாக சொல்லக்கூடியது. திருவாதிரை நட்சத்திரம். அதே போல சுவாமியை பிரார்த்தனை பண்ணி இந்த ஆலயத்துல பூமி தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகுவதற்காகவும் கல்யாண தடைகள் இது போன்ற நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகுது அப்படி என்பதற்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கல்யாண கஷேத்திரமாக விளங்குவதனால இந்த ஆலயத்துல சிவம்பரா பார்வதி ஹோமங்களை வந்து செய்வித்து போனோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனே திருமணங்கள் ஆகும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படைகளில் இந்த ஆலயத்தில் நிறைய பரிகார ஹோமங்கள் போக்குவரத்து பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடியது. கோச்சங்க சோழன் கட்டத்துல 70 கோயிலையுமே 2 கோயிலும் சிறப்பு. அதுல ஒண்ணு பெண்ணாடம், 2வது ஆக்கூர். அதே மாதிரி எங்க ஊர்ல நடராஜர் வந்து தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நடராஜர் கோயில் வந்து முத்தாளூர் பக்கத்துல கோனேரி ராஜபுரம். அந்த நடராஜர் தான் பெரிய நடராஜர். 2வதாக ஆக்கூருடைய இருக்குதுதான். இதுக்கப்புறம் தான் எல்லாமே. கோவில்ல திருப்பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதனால கோவில் பக்தர்கள், இதை பார்க்கக்கூடிய யூடியூப் அன்பர்கள், ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனல்களுக்கும் நம்முடைய ஆன்மீக பக்தர்களுக்கும் ஒரே வேண்டுகோளுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்னவென்றால், ஆலய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சிவாச்சாரியார் மற்றும் கணேச சிவம் அவர்களின் சார்பாக திருப்பணிகளுக்கெல்லாம் உங்களால் இயன்றதை கோவிலுக்கு செலுத்தி தங்கள் பூஜைகளையும் கும்பாபிஷேகத்துக்கு உண்டானதை தங்களும் கலந்து கொண்டு பங்கு பெற்று இறையருள் பெற ஸ்ரீ எல்லாம் வல்ல கட்ட நேத்ராம்பிகா சமேத சுயம்புநாதீஸ்வரரை மனப்பூர்வமாக செய்து பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஆக்கூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தாந்தோன்றியப்பர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. நாகப்பட்டினத்துலேருந்து மயிலாடுதுறை செல்லும் இந்த மாதிரி பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா ஆலயத்துக்கு அருகிலேயே வந்து நம்மளை வந்து இறக்கிடுவாங்க. இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து இந்த பேருந்து வந்து மயிலாடுதுறை போகுது. இந்த மாதிரி மயிலாடுதுறையிலேருந்து நாகப்பட்டினம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா கோயிலோட நுழைவாயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நடந்து வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஆக்கூரில் இருக்கக்கூடிய தாந்தோன்றியப்பர் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். 63 நாயன்மார்களில் ஒருத்தரான சிறப்புலி நாயனார் வந்து தோன்றிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 46வது ஆலயமாக காணப்படுது. அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 109வது ஆலயமாக காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வரும்பொழுது கோபுரம் வகுப்பில் மங்கள விநாயகர் வந்து காணப்படுறாரு. நாம் அனைவருக்கும் வந்து மங்களகரமான வாழ்க்கையை வந்து அருளத்துக்காக கோபுர வாயில் வந்து மங்கள விநாயகர் வந்து காணப்படுறாரு. மங்கள விநாயகரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நமக்கு ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மங்கள விநாயகரை வந்து நம்ம வழிபாடு செய்துக்கலாம். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் வந்து தரிசனம் பண்ணிடலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஆலயத்தோட கோபுர வாயிலில் பார்த்தோம் அப்படின்னா அத்ரி மகரிஷி வந்து காணப்படுறாரு. காசியை காட்டிலும் வீசம் அதிகம் உள்ள இந்த தலத்தில் வந்து கும்பாபிஷேக திருப்பணி வேலை வந்து அரண்பணி அறக்கட்டளை நிறுவனர் சிவ திரு பவானி தியாகராஜன் ஐயா அவர்களோட பெரும் செலவில் வந்து நடைபெற்று இருக்கு. மேலும் வந்து சுவாமி கோயில் முழுவதும் திருப்பணிகளை ஏற்று கங்கை கொண்ட சோழபுரத்தை சென்ற திரு மாணிக்க சுந்தரம் ஸ்தாபதி அவர்கள் தலைமையில் தினமும் 25 நபர்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து திருப்பணி வேலைகள் வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. காசியை காட்டிலும் வீசம் அதிகமுள்ள இந்த தலத்தோட திருப்பணியில் ஆன்மீக அன்பர்கள் சிவனடியார்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல தாந்தோன்றியப்பரோட அருளை வந்து பெறுமாறு கேட்டுக்கிறேன். கோச்சங்க சோழ நாயனார் கட்டிய மாட கோயிலில் ஒரு கோயிலாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது.
ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. பலிபீடம் மற்றும் நந்திபவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த நந்திபவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் தாந்தோன்றியப்பர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தை கோச்செங்க சோழ நாயனார் கட்டினார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து கோச்செங்க சோழ நாயனாரோட சிலை வந்து காணப்படுது. துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் தாந்தோன்றியப்பரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். கோச்செங்க சோழ நாயனாருக்காக இறைவனே 1000ல் ஒருவனாக வந்து அமுது உண்ட தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் சிறப்புலி நாயனாரோட அவதார தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்தில் வந்து திருப்பணி வேலைகள்லாம் வந்து நடைபெற்றுருக்கு. வாங்க இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் தாந்தோன்றியப்பரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் தாந்தோன்றியப்பர். தாந்தோன்றியப்பரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட லிங்கத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளவு போன்ற அமைப்பு வந்து காணப்படும். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் வந்து சுயம்புவாக தோன்றியவராக வந்து காணப்படுறாரு. அதனால் வந்து தாந்தோன்றியப்பர் என்றும் சுயம்புநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. கோச்செங்க சோழ மன்னன் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டும் பொழுது மணலிருந்து கிடைக்கும் பொழுது இந்த லிங்கத்தோட மேலே வந்து அந்த கடப்பாறை தழும்புகள் பட்ட காரணத்தினால லிங்கத்தோட மேல் பகுதியில் வந்து இன்னமும் வந்து தழும்பு காணப்படுது. இப்போ இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறுது. இதனை தரிசனம் செய்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு வந்து அலங்காரமும் தீபாராதனையும் நடைபெறும். அதனை தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைப்பார். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் தாந்தோன்றியப்பரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். स्वयंभुरातीश्वरस्वामिनः आलयस्य पूरिणां नानन्दस्य ग्रामवासीनां सर्वेषाम् आलयस्य धर्मकर्तॄणां गुणोपकारीणां धान्योपकारीणां सर्वेषां भक्तमहाजनानाम् आलयस्य अर्चकानां गौवस्तानां सर्वेषां क्षेमारोग्यदा सिद्ध्यर्थं धनकनकवस्तुवाहनं प्राप्त्यर्थं इष्टकाम्यार्थसिद्ध्यर्थं शरीरे वर्तमानवर्धिष्यमान आरोग्यजलगात्रता सिद्ध्यर्थं गड्यनेत्रां विरासमेद स्वयंभुरातीश्वर स्वामिनः दैव सान्निध्यसिद्ध्यर्थं प्राप्त्यर्थम् अष्टैश्वर्य महालक्ष्मी कटाक्ष प्राप्त्यर्थं हे सुमङ्गलीनां दीर्घशोभं गञ्जला प्राप्त्यर्थं महालक्ष्मी प्रसादेन च गणकादि गणकधान्य लक्ष्मी कटाक्ष प्राप्त्यर्थं भगवतः अष्टपुष्पार्चन पूजाञ्जलिर्यावः ओं इन्दुनिभवञ्जमुखः तदसयुक्तम् षोडवर्णं च आसनरतां दुषमनिर्तः नमामि श्वेतकमलासन सदाशिवस्वरूपम् ॐ भवाय देवाय नमः ॐ सर्वाय देवाय नमः ॐ ईशानाय देवाय नमः ॐ वसुपतेर्देवाय नमः ॐ उग्राय देवाय नमः ॐ रुद्राय देवाय नमः ॐ भीमाय देवाय नमः ॐ महतो देवाय नमः ॐ अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकाय नमः ॐ खड्गनेत्राम्बिका समेत स्वयंभुनाथीश्वर परशिवाय नमो नमः परिफलपत्र पुष्पार्चनं समर्पयामि भूर्भुवस्वः अमृतोद्भवे अमृतवर्षणि अमृतं श्रावयस्वः स्वयंभुनाथीश्वर शिवाय नमो नमः नारीघेरकण्डध्वजकदलीपणसम्बूढे काश्मीरपणद्राक्षाफलानि निवेदयामि मुखवासनादिसम्भूढं समर्पयामि ॐ राजाधिराजाय नृसंख्यकारिणे नमो भगवते श्रवणाय कुर्महे समेकाभाङ्गाभगावाय मह्यम् काभेश्वरो वेः श्रवणाय ताव कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः नक्षत्र सूर्यो भादिनचन्द्रधारकम् हेमान् विद्युतो भान्तिकतो च भग्निः त्वमेव भान्तमनुवासितव्यम् तस्य भाषा सर्वमिदं विभाति कैलासजगने रम्ये गङ्गरस्य शिवालये देवताश्चत्रमोधन्ते तन्मेवः शिवसङ्कल्पमस्तु तन्महेशाय विद्महे वाग्विशुद्धाय धीमहि तन्नः प्रचोदयात् स्वयंभुनाथीश्वर परशिवाय नमो नमः सप्तगणकर्पूरज्योतिः
திருவடி போற்றி பத்துரை எந்தாய் போற்றி போற்றி கணத்திரளே போற்றி 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 ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாராம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். திரு ஆக்கூர் கட்கநேத்ராம்பிகர் உடனுடையாகிய ஸ்வயம்புநாதீஸ்வரர் தாந்தோன்றியப்பர் ஆலயம் கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட இஸ்தலம் 73 சிவஸ்தலங்களும் ஒரு வைரவ ஆலயத்தையும் கட்டப்பட்ட ஸ்தலங்கள்ல நம்மளுடைய ஆக்கூர் மாடக்கோவிலானது 5வது இடத்தில் இடம் பெற்றுள்ளக்கூடிய ஸ்தலமாக விளங்கக்கூடியது. அம்பாள் கட்கநேத்ராம்பிகை தமிழ வாழ் நெடுங்கண்ணி அம்மன். இங்கு சுவாமிக்கு வலது பாகத்துல அன்னை திருக்கல்யாண கோலத்துல காட்சி அளிக்கிறார். சுவாமி ஸ்வயம்புநாதர் பிருத்திவிலிருந்து தன்னால உருவாக்கப்பட்ட க்ஷேத்திரம். 63 நாயன்மார்கள்ல சிறப்புலி நாயனார் இந்த ஊர்ல பிறந்து சிவ தொண்டுகளை செய்து சிவனை பூஜித்த ஸ்தலமாக விளங்கக்கூடிய இடம். 63 நாயன்மார்கள்ல சிறப்புலி நாயனார் சிவ தொண்டுகள்ல பண்ணும்போது சிவ தொண்டர்களுக்கெல்லாம் அன்னதானங்களை அனுபாலிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையை பரப்பிட்டு இருக்கக்கூடிய வேலைகளே ஒரு நாள் 1000 சிவனடியார்களுக்கு அன்னதானங்களை செய்விக்கணும் என்று நினைக்கக்கூடிய காலகட்டங்களில் சிவபெருமான் இந்த ஆலயத்துல அன்னதானங்கள் 1000 பேருக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை 999 பேர் மட்டும் உள்ள வந்திருக்கா. ஆனா உள்ள வந்து பாக்குறோம் அப்படின்னும் போது 1000 சிவனடியார்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கா. உள்ள எண்ணும் போது நம்ம 999 பேர் தானே எண்ணும், ஒருவர் வரவில்லையே அப்படி என்று அவங்க வியப்பு அடைந்த மன்னர் உள்ள வந்து பாக்குறா 1000 பேர் இருந்தா. அப்படி 1000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல மறுபடியும் வியப்படைந்து சரி போகும்போது நம்ம எண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூலத்தை வெளியே மடித்து வச்சுட்டு வெளியே வரக்கூடிய அனைத்து சாப்பிட்டு செல்லக்கூடிய அனைத்து சிவனடியார்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாம்பூலத்தை அனுப்பிச்சு விரும்புகிறார். அப்ப 999 தாம்பூல பட்டிகள் போயிருக்கு, ஒரு தாம்பூல பட்டி மட்டும் அந்த இடத்துல இருக்கு. வியப்படைந்த மன்னரும் சிறுபுடி நாயனாரும் உள்ள வந்து பார்க்கும்போது சிவனை வேண்டி தியானிக்கும் போது சிவபெருமானை சிவனடியாராக இந்த இடத்துல வந்து சாப்பிட்டதாகவும் அந்த இடத்துல சிவனடியாராக சிவன் காட்சி அளித்த இடம் அந்த இடம் 1000ல் ஒருவர் என்ற சன்னதி. கோவில்ல திருப்பணிகள் நடந்து கொண்டிருப்பதனால சுவாமிகளுக்கு இங்க பராமரிப்பு இல்லை என்பதனால இந்த அறநிலையத்துறையில ஒப்படைச்சுக்கப்பட்டது. அப்படி சிவபெருமானே இந்த ஆலயத்துல சிவனடியாராக ஒருவராக இந்த ஆலயத்தில் அருள்பாலித்ததாக ஒரு ஐதீகம். ஆகினால இந்த ஆலயத்துல சிறப்புலி நாயனார் 1000ல் ஒருவர் என்பது விசேஷமாக சொல்லக்கூடியது. திருவாதிரை நட்சத்திரம். அதே போல சுவாமியை பிரார்த்தனை பண்ணி இந்த ஆலயத்துல பூமி தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகுவதற்காகவும் கல்யாண தடைகள் இது போன்ற நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகுது அப்படி என்பதற்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கல்யாண கஷேத்திரமாக விளங்குவதனால இந்த ஆலயத்துல சிவம்பரா பார்வதி ஹோமங்களை வந்து செய்வித்து போனோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனே திருமணங்கள் ஆகும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படைகளில் இந்த ஆலயத்தில் நிறைய பரிகார ஹோமங்கள் போக்குவரத்து பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடியது. இந்த ஆலயமானது இந்து அறநிலையத்துறை கீழ பூஜைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடியது. ஒரு கால பூஜைகள் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அப்பேற்பட்ட இந்த ஆலயத்தில் இப்பொழுது கோயில் திருப்பணிகள் எல்லாம் செய்வித்து பரிவார மூர்த்திகள் சகித பாலஸ்தாபனங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அன்னை கட்கநேத்ராம்பிகை சுவாமி தாந்தோன்றியப்பருக்கு இன்னும் பாலஸ்தாபனமானது நடைபெறவில்லை. கும்பாபிஷேக காலங்களில் நடத்தி கும்பாபிஷேகம் போது கலாகர்ஷணம் செய்து கும்பாபிஷேகங்களை செய்திருக்கலாம். அப்படி என்பதனால சுவாமி அம்பாள் மட்டும் இப்போது தரிசனத்துக்கு வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. கோவில்ல திருப்பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதனால கோவில் பக்தர்கள் இதை பார்க்கக்கூடிய யூடியூப் அன்பர்கள் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனல்களுக்கும் நம்முடைய ஆன்மீக பக்தர்களுக்கும் ஒரே வேண்டுகோளுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்னவென்றால் ஆலய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சிவாச்சாரியார் மற்றும் கணேச சிவம் அவர்களின் சார்பாக திருப்பணிகளுக்கெல்லாம் உங்களால் இயன்றதை கோவிலுக்கு செலுத்தி தங்கள் பூஜைகளையும் கும்பாபிஷேகத்துக்கு உண்டானதை தங்களும் கலந்து கொண்டு பங்கு பெற்று இறையருள் பெற ஸ்ரீ எல்லாம் வல்ல கட்கநேத்ராம்பிகா சமேத சுயம்புநாதீஸ்வரரை மனப்பூர்வமாக செய்து பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கோயிலில் நடக்கிற விசேஷங்கள்லாம் அது அப்படியே கார்த்திகை மாதத்துல சிறப்புலி நாயனார் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து அவதரித்த ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த ஆலயத்துல கார்த்திகை மாதம் பூராட நட்சத்திரத்தன்று சிறப்புலி நாயனாருக்கு காலையில யாகங்கள்லாம் செய்வித்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்வித்து 1000 அடியார்களுக்கு அன்னதானங்கள் இன்றும் அது நடைமுறையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு சில வழிபாடுகள்லாம் வைத்திருக்கா. இந்த ஆலயத்தில் 2 குருவாக வைத்திருந்து அந்த பூஜைகள்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் அந்த தருணத்துல
அந்த மாதத்துல வரக்கூடிய அந்த பூராட நட்சத்திரத்துல வந்து எல்லோரும் கலந்து கொண்டு கட்க நேத்ராம்பிகா சமேத சுயம்புநாதர் மற்றும் சிறப்புரை நாயகனுடைய அனுகிரகத்தையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயத்துல எல்லா ஆலயத்துக்கும் போகணும் அப்படின்னு சொன்னோம்னா புரட்டாசி மாசம் சாரதா நவராத்திரி விசேஷமாக நீங்க எல்லாரும் பார்க்கலாம். பெரும்பாலான ஆலயத்துல வசந்த நவராத்திரி என்பது நடக்கிறது கிடையாது. இந்த திருக்கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய நமது கட்க நேத்ராம்பிகை மற்றும் வாழ்நடுங்கண்ணி அம்பிகைக்கு பங்குனி மாதத்துல நடைபெறக்கூடிய வசந்த நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வைபவங்கள் எல்லாம் 10 நாட்கள் அம்பாளுக்கு சிறப்பு யாக வேள்விகள் எல்லாம் நடைபெற்று அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மாலை நேரத்தில் அம்பாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனைகள் எல்லாம் செய்து வசந்த நவராத்திரியும் வருடத்தில் ஒரு நாள் சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வானதெல்லாம் இந்த ஆலயத்தில் நடந்துருக்கு. இந்த வசந்த நவராத்திரியில நம்ம ஆலயத்தில் கொலுவுகளும் வைக்கிறோம். கொலுவிலும் பங்கு பெறலாம். உங்களால் முடிந்த பொம்மைகள் போக்குவரத்து பூஜைகளை கலந்து கொள்ளக்கூடியது. அனைவரும் கலந்து கொண்டு அன்னையருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுமாறு ஆலயத்தின் சார்பாகவும் ஸ்தானிகர் ஸ்தலஜர் அர்ச்சகர் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதேபோல அன்னை கட்க நேத்ராம்பிகையை தொடர்ந்து உள்ள இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்தல் அப்படின்னு சொன்னோம்னா மானமானது 2ஆக வெடித்திருக்கும். இந்த ஆலயத்தில் கோச்சங்க சோழனுடைய காலத்திலேயே கோவில்களை கட்டும் பொழுது அந்த பானமானது வெடிச்சிருக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் கீழே 800 அடி வரைக்கும் தோண்டியாச்சு. பானத்தினுடைய முடிவு எங்கன்னே தெரியல. அப்போ மேல ஆவடியாரை மட்டும் வைத்து கோவில்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இந்த பானம் வெடித்திருப்பதற்கான காரணம் திருக்கடையூர்ல மார்க்கண்டேயருக்காக சுவாமி யமனை சம்ஹரிக்கும் பொழுது இங்கிருந்து பானத்திலிருந்து வெடித்து சிவபெருமான யமனை சம்ஹரிப்பதாக இந்த ஆலயத்தினுடைய ஒரு கதைகள்ல ஒரு வரலாறுல ஒரு அங்கம் இருக்கிறது. அதே போல இந்த ஆலயத்துல 108வது ஸ்தலமாக மார்க்கண்டேயர் திருக்கடையூர்ல பூஜை பண்ணிடுது. 107வது ஸ்தலமாக திருமயானம், 106வது ஸ்தலமாக சொல்லக்கூடிய மாடக்கோவில் திரு ஆக்கூர் தாந்தோன்றி மாடமே என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்துல 106வது ஸ்தலமாக மார்க்கண்டேயர் இந்த ஆலயத்துல பூஜித்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. சைடுல துர்க்கைக்கு பக்கத்துல பார்த்தோம்னு சொன்னோம்னா சிவ வழிபாட்டுல மார்க்கண்டேயர் சிவனை வழிபட்டுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. இந்த ஆலயத்துல சுவாமி அம்பாள் அகத்தியருக்கு திருக்கல்யாண காட்சி அளித்தது. திருவையாறுல எப்படி திருக்கைலாய காட்சி அப்பர் பெருமானுக்கு சுவாமி அம்பாள் அனுகிரகம் செய்தாலோ அதே போல இந்த ஆக்கூர்ல கட்க நேத்ராம்பிகை தாந்தோன்றீஸ்வர சுவாமி திருக்கல்யாண வைபவத்துடன் திரு அகத்தீஸ்வரருக்கு இந்த ஆலயத்துல காட்சி அளித்ததாக இந்த ஊரில் ஒரு சிறப்பும் உண்டு. இந்த ஆலயத்தினுடைய பெரிய சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயம் சிவா திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எங்கள் ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் தாந்தோன்றீஸ்வரர் திருக்கோயில். வாழ்நடுங்கண்ணியம்மன் உடனுரை தாந்தோன்றி அப்பர் என்ற பெயர். எங்கள் ஊரில் சிறப்புலி நாயனார் பிறந்து வளர்ந்து முக்தி அடைந்த தலம். 1000ல் ஒருவராக இறைவனே அமுதுண்டதால எங்கள் 1000ல் ஒருவர் தான் உற்சவமூர்த்தியாக காட்சியளிக்கிறார். கோச்சங்கச்சோழ நாயனார் கட்டின கோயில்ல 73 கோயில்கள்ல தருமபுரி மாவட்டம் பெண்ணகலம் நம்பர் 1ஆக புகழ்பெற்றது. 2வதாக ஆக்கூர் பெருமை வாய்ந்த கோயில். கோச்சங்கச்சோழன் கட்டினதுல 70 கோயிலுமே 2 கோயிலும் சிறப்பு. அதுல 1 பெண்ணகலம், 2வது ஆக்கூர். அதே மாதிரி எங்க ஊர்ல நடராஜர் வந்து தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நடராஜர் கோயில் வந்து முத்தாளூர் பக்கத்தில் கோனேரி ராஜபுரம். அந்த நடராஜர் தான் பெரிய நடராஜர். 2வதாக ஆக்கூருடைய இருக்குது தான். இதுக்கப்புறம் தான் எல்லாமே. இப்ப சமீபத்தில் கட்டினதெல்லாம் வேலூர்ல 25 அடி வச்சிருக்காங்க, டெல்லியில 27 அடி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்ததாக எங்க ஊர் சிறப்பு பெற்றது. அப்பேற்பட்ட கோயில்ல அரண்பணி அறக்கட்டளை மூலியமாக மிக பெரும் பொருட்செலவில் இந்த திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருப்பணியுடைய சபதியார் அரியலூர் மாவட்டம் கங்கைவட்ட சோழபுரத்தை சார்ந்த மாணிக்க சுந்தரம் என்ற சபதியார் அவர்கள். அவருடைய சிப்பந்திகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த கோயிலை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் இறைவனுடைய அருள் கிடைக்க எம்பெருமானை தாந்தோன்றி அருளை பெற வேண்டுகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கோயிலுக்கு வர பஸ் ரூட் சொல்லுங்க சார். பேருந்து வசதி இந்த கோயிலுக்கு வரதுக்கு. பேருந்து வந்து மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம், பொறையார், தரங்கம்பாடி போற வழியாக இருக்கிற வழியில் 17 மயிலாடுதுறையிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரம்.
சீர்காழியிலிருந்து ஆக்கூர் முக்கூட்டில் இறங்கினா 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. நாகப்பட்டினம் வழியாக வரவர்கள் மயிலாடுதுறை வர வழியில் இருந்தாக்கா பொறையாறிலிருந்து 18 கிலோமீட்டரில் ஆக்கூர் தாந்தோண்டீஸ்வரர் திருக்கோயில் இருக்கிறது. மெயின் ரோட்டில் மிகப்பெரிய ஆட்சி இருக்கும். பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து வர தூரம் தான். சரி, ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் எடுத்து வச்சார். அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து வாஞ்சிநாதர் வந்து அருள் பாலிக்கிறாரு. வாஞ்சிநாதரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து வில்வநாதர் வந்து அருள் பாலிக்கிறாரு. வில்வநாதரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சி அன்னை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்கள் மற்றும் வெளிப்பிரகாரங்களை வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள்லாம் பார்த்துடலாம். இந்த இடத்துல சிறப்புலி நாயனார் வந்து அருள் பாலிக்கிறாரு. சிறப்புலி நாயனார் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அவரோட அவதாரம் மற்றும் முக்தி அடைந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சிறப்புலி நாயனார் சன்னதிக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா உற்சவர் 1001 சன்னதி வந்து காணப்படுது. வாங்க இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் வந்து பார்த்துடலாம். ஒரு முறை கைலாயத்தில் வந்து சிவனும் பார்வதியும் வந்து அமர்ந்து இருக்கும் பொழுது பார்வதிக்கு வந்து ஒரு ஆசை ஏற்படுது. நமக்கு வந்து ஒரு அழகான மாளிகையை வந்து கட்டி அந்த மாளிகையில் வந்து நம்ம இருவரும் வந்து குடியேறணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆசையை வந்து சிவபெருமான்கிட்ட வந்து எடுத்துரைக்கிறாங்க. அதற்கு வந்து சிவபெருமான் உன்னோட ஆசை வந்து ரொம்ப பெரியதாக இருக்குது, இது வந்து நிறைவேறாது, வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பார்வதி என்னை வந்து அதை வந்து கேட்காம எனக்கு வந்து ஒரு மாளிகை கட்டித்தரணும், அதில் வந்து நம்ம 2 பேரும் குடியேறணும்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதியோடைய ஆசையை வந்து நிறைவேற்ற எண்ணிய சிவபெருமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு அழகிய மாளிகையை வந்து உருவாக்க சொல்கிறாரு. இந்த இடத்துல அகத்தியர் வந்து அருள் பாலிக்கிறாரு. அகத்தியரை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா ஒரு அழகிய மாளிகையை உருவாக்கி சிவபெருமான் மற்றும் பார்வதியிட்ட காமிக்கிறாரு. பார்வதி அன்னைக்கு அந்த மாளிகையை வந்து மிகவும் பிடித்து போகவே புலஸ்திய முனிவர் தலைமையில் வந்து அந்த மாளிகைக்கு வந்து கிரக பிரவேச வைபவம் வந்து நடைபெறுது. கிரக பிரவேசத்தை தொடர்ந்து பார்வதி வந்து புலஸ்திய முனிவர்கிட்ட கேட்குறாரு, வேண்டும் வரங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு புலஸ்திய முனிவர் வந்து என்றைக்கே வந்து சிவபெருமான் சக்தி ஆகியவங்க இருவரோட அருள் மட்டுமே எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. ஆனால் புலஸ்திய முனிவரோட மனைவி வந்து இந்த மாளிகை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் சினம் கொண்ட பார்வதி இந்த மாளிகை எப்பயுமே வந்து சண்டை சச்சரவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கைலாயத்திலிருந்து கிளம்பிய பார்வதி அத்ரி மகரிஷியோட மகளாக பிறந்து பூலோகத்தில் வந்து பொதிகை மலையில் வளர்ந்து வராங்க. அகத்திய முனிவர் சிவபெருமான்கிட்ட வந்து எத்தனை நாளைக்கு தான் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து இது மாதிரி பிரிஞ்சிருப்பீங்க, என்றைக்கு வந்து மீண்டும் இணைவீங்க, எப்போ வந்து எங்களுக்கு வந்து திருமண கோலத்தை வந்து காமிப்பீங்க அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து கேட்குறாரு. உன்னோட ஆசை வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு. பொதிகை மலைக்கு சென்று அங்கே அத்ரி மகரிஷியோட மகளாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வதிக்கு வந்து சுயம்பர மந்திரங்களை வந்து உபதேசம் செய்து அதை வந்து உச்சரித்து என்னை நோக்கி தியானம் செய்ய சொல்லு, உரிய காலம் வந்ததும் நான் வந்து பார்வதியை கரம் பிடிப்பேன் அப்படிங்கிறாரு. அதன்படியே வந்து அன்னையும் வந்து சுயம்பர மந்திரத்தை வந்து உச்சரித்து தியானத்தில் ஈடுபடுறாங்க. அன்னையோட தவத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அன்னையை வந்து கரம் பிடித்து திருமணம் செய்துக்கிறாங்க. திருமணம் செய்த பிறகு அகத்திய முனிவருக்கு இந்த தலத்தில் வந்து சிவபெருமான் வந்து திருமண கோலத்தை வந்து காட்டுறாரு. இந்த தலத்தில் சாமிக்கு வலதுபுறம் அன்னை வந்து அருள் பாலிக்கிறதுனால திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் கைகூடும். இந்த இடத்துல வந்து சந்திரலிங்கம் அருள் பாலிக்கிறாங்க. சந்திரலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக கஜலட்சுமி அன்னையை வந்து அருள் பாலிக்கிறாங்க. கஜலட்சுமி அன்னையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அன்னையை வெள்ளிக்கிழமையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். அடுத்ததாக கைலாசநாதர் அருள் பாலிக்கிறாரு. கைலாசநாதரை வந்து நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிறோம். மாடம் என்னும் பெயர் கொண்ட திருக்கோயில்கள் வந்து 2 வந்து தேவாரத்தில் காணப்படுது. ஒன்று வந்து நடுநாட்டு தலமான பெண்ணாடகத்தில் உள்ள தூங்கானை மாடம், மற்றொன்று வந்து காவிரி தென்கரை தலங்களில் ஒன்றான ஆக்கூர் தாந்தோன்றி மாடம் அப்படிங்கிறக்கூடிய இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஊரோட பெயர் ஆக்கூர் அப்படின்னாலும் இந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதி வந்து ஆக்கூர் தாந்தோன்றி மாடம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த தலத்தில் சாமிக்கு வலதுபுறம் அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறதுனால திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் சுயம்பர பார்வதி வேள்வி செய்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. இந்த இடத்துல துர்க்கை அன்னையை வந்து அருள் பாலிக்கிறாங்க. துர்க்கை அன்னையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து சந்தானம் கோபாலகிருஷ்ண வேள்வியை வந்து செய்து வழிபாடு செய்கிறாங்க. மேலும் வந்து ஜோதிடத்தில் வந்து நவகிரக தோஷங்கள் போக்கிட இந்த தலத்தில் வந்து நவகிரக சாந்தி வேள்வி வந்து செய்து வழிபாடு செய்கிறாங்க. வாழ்வியல் வந்து பொற்செல்வம் பெறதுக்காக தனாகர்ஷண வேள்வி வந்து இந்த ஆலயத்தில் வந்து செய்கிறாங்க. குடும்பத்தில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதுக்காக துர்கா சப்த சதி வேள்வி வந்து இந்த ஆலயத்தில் வந்து செய்கிறாங்க. மேலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைத்திட வந்து சூலினி துர்க்கை வேள்வி வந்து இந்த ஆலயத்தில் வந்து செய்து வழிபாடு செய்கிறாங்க. மேலும் வீடு கட்டும் பொழுது அல்லது வணிக கட்டிடங்கள் கட்டும் பொழுது பாதியிலே பண்ணி நின்று போனவங்க அது பூர்த்தி அடைய வேண்டி வராக கூர்மை வேள்வி இந்த ஆலயத்தில் வந்து செய்து வழிபாடு செய்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் பௌர்ணமி தினத்தில் இந்த தலத்தில் வெண்தாமரை மலர்கள் கொண்டு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம்.
ஒரு முறை கோச்செங்க சோழ நாயனாருக்கு வயிற்றில் வந்து அல்சர் நோய் ஏற்படுது. இதனால் மன்னன் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாறாரு. இந்த நோயை வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாரு. இந்த வரலாறு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பைரவர் மற்றும் கால பைரவர் சூரிய பகவான் அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை நாம் வந்து பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நம்ம விட்டு நீங்கும். தனக்கு வந்து அல்சர் நோய் ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி சோழ மன்னன் வந்து மிகவும் வந்து வருந்துறாரு. அப்போ வந்து வானத்திலேருந்து ஒரு அசரீரி வந்து கேட்குது. 3 தலவிருட்சங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி வழிபாடு செய்யும் பொழுது உனக்கு ஏற்படக்கூடிய இந்த நோயின் தாக்கம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி வந்து கூறுது. அதன்படி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆக்கூர் வராரு. இந்த ஆக்கூரில் பார்த்தோம் அப்படின்னா இறைவன் கூறியதற்கெனங்க 3 தலவிருட்சங்கள் வந்து காணப்படுது. அதாவது கொன்றை, பாக்கு, வில்வ மரம் வந்து காணப்படுது. இதனால் மகிழ்ந்து போன மன்னன் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து தினமும் வந்து திருப்பணி செய்கிறாரு. ஆனால் வந்து கட்டிகிட்டு இருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா செவுறு வந்து இடிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து தினமும் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதனால் மனமுடைந்த மன்னன் இறைவன்கிட்ட வந்து முறையிடுவார். அதற்கு இறைவனும் அசரீரியாக தினமும் 1000 அந்தணர்களுக்கு 48 நாட்கள் அன்னபாலிப்பு செய்த அப்படின்னா இந்த குறைபாடு நீங்கும் அப்படின்னு சொல்லுவார். இறைவன் கூறியதுக்கெனங்க கோச்செங்க சோழ நாயனாரும் 47 நாள் வந்து அந்த அன்னதானத்தை வந்து சிறப்பாக நடத்தி முடிச்சிருவார். இன்றைக்கி வந்து 48வது நாள். இன்றைக்கும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா ஆலயத்தோட திருப்பணி வந்து நல்லபடியாக முடியணும். அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த பணிகள்லாம் வந்து மேற்பார்வையிட்டு இருப்பார். ஆனால் வந்து இறைவன் ஒரு சோதனையை கொடுக்கும் விதமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து 999 பேர் தான் வந்து அன்னம் சாப்பிட்றதுக்காக வருவாங்க. ஒருத்தர் வரமாட்டாங்க. ஒவ்வொருத்தராக எண்ணி உள்ளார அனுப்பி விடுவார். ஆனால் உள்ளார பார்த்தோம் அப்படின்னா 999 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. இன்னும் ஒருத்தர் வராமல் இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு வயதான முதியவர் வந்து அந்த பக்கமாக போயிட்டுருப்பார். அவர்கிட்ட வந்து சொல்லுவார், நீ ஏன் கவலைப்படுற, உள்ளார போய் பாரு 1000 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாரு. உடனே ஆச்சரியமாக நான் வந்து 999 பேர் தானே எண்ணி அனுப்பினேன், எப்படி 1000 பேர் இருப்பாங்க அப்படின்னு உள்ளார போய் பார்க்கும் பொழுது அனைத்து இருக்கைகளும் வந்து நிரம்பி காணப்படும். சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு தாம்பாலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக எண்ணி கொடுப்பாரு. ஆனால் தாம்பாலம் கொடுக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பை மட்டும் மீதி ஆயிடும். நம்ம தான் பார்த்தோம்னா 1000 பேர் இருந்தாங்க, வரும்போது 999 பேர் இருந்தாங்க, உள்ளார பார்க்கும்போது 1000 இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் குறையிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆழ்ந்த யோசனையில் இருக்கும் பொழுது அந்த முதியவர் வருவார். அவர்கிட்ட வந்து நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு ஊர் யார் அப்படின்னு சொல்லுவார். அதுவே மறுபடி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தில் வந்து ஆக்கூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மன்னனை எதிர்த்து பேசிய அந்த முதியவரை வந்து சிப்பாய்கள் வந்து விரட்டிட்டு போவாங்க. அவர் ஓடி போய் ஒரு புற்றுக்குள்ளார மறைஞ்சிருவார். முதியவர் மறைஞ்ச அந்த புத்தகம் வந்து தோண்டி பார்க்கும் பொழுது புத்துக்குள்ளார வந்து பேரொளி வீசக்கூடிய அமைப்பில் வந்து சிவபெருமான் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து எழுந்து அருள் பாலிப்பார். கடப்பாறை கொண்டு அந்த புற்றை நோண்டும் பொழுது சிவலிங்கத்தின் மேலே வந்து பட்ட அந்த வடு வந்து இன்றைக்கி சிவலிங்கம் வந்து 2ஆக பிளந்த மாதிரி வந்து காணப்படுது. மேலும் வந்து மார்க்கண்டேய மகரிஷி 108 சிவாலயங்களை வந்து தரிசனம் செய்கிறாரு. இறுதியாக தான் வந்து திருக்கடையூருக்கு வந்து செல்லுவார். மார்க்கண்டேய மகரிஷி 106வது தலமாக இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் செய்து அதன் பிறகு 107வதாக வந்து திருக்கடையூர் மயானம் சென்று அதன் பிறகு 108வதாக திருக்கடையூர் செல்வார். அதன் பிறகு தான் வந்து இறைவன் வந்து யமனை வந்து சம்காரம் பண்ணுவார். அந்த தலத்தில் யமனை சம்காரம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனோட சிவலிங்கம் வந்து 2ஆக பிளந்ததாக வந்து ஒரு தல வரலாறு வந்து எடுத்துரைக்கிறது. இந்த தலத்தில் 60ஆம் கல்யாணம் வந்து செய்துக்கிறது வந்து ஒரு சிறப்பாக வந்து காணப்படுது. ஆயில் விருத்திக்காகவும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மற்றும் அம்பாவை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். கோச்செங்க சோழ நாயனார் வந்து கோயில் கட்டுறதுல வந்து பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த தலத்துக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய பொய்யா விநாயகர் அந்தன ரூபத்தில் வந்து மன்னன்கிட்ட வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு மன்னன் வந்து சிவனுக்கு கோயில் கட்டணும், ஆனால் சோறு இடிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. அதற்கு வந்து விநாயகர் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குளத்தில் 3/4 நாளைக்கு மூழ்கு, உனக்கு வந்து விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குளத்தில் மூழ்கினேன் அப்படின்னா எனக்கு எப்படி விடை கிடைக்கும் அப்படிங்கிறாரு. காசியில் விட்ட பொருளே வந்து இந்த குளத்தில் வந்து கிடைக்கும். அதை வந்து கோச்செங்க சோழன் பார்த்துருவார். அதன் பிறகு விநாயகர் கூறியதற்கு என்னங்க அந்த குளத்தில் வந்து மூழ்கி எந்திரிக்கும் பொழுது தான் சிவபெருமான் வந்து அசரீரியாக தினமும் 1000 அந்தணர்களுக்கு உணவு படை அப்படின்னு சொல்லுவார். மகா கணபதியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. விநாயகர் பெருமானே வந்து கோச்செங்க சோழ நாயனாருக்கு வந்து இந்த தலத்தோட மகிமையை வந்து எடுத்துரைத்து காசியை காட்டிலும் வீசம் அதிகம் உள்ள குளம் அப்படின்னு சொல்லி எடுத்துரைத்ததுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது 16 முறை காசி தலத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். காசியை காட்டிலும் வீசம் அதிகமான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து நாகர்களோட சிலை வந்து காணப்படுது. நாகர்களை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துக்கிறோம். அடுத்ததாக சரஸ்வதி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் சரஸ்வதி அன்னை வீணை ஏந்திய கோலத்தில் வந்து காணப்படுறாங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அன்னையை தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம். மேலும் வந்து புதிதாக வந்து வகுப்புக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சரஸ்வதி அன்னையை மாணவ மாணவிகள் வழிபாடு செஞ்சுட்டு போகிறப்ப அந்த ஆண்டு முழுவதும் வந்து மாணவர்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் வந்து பெறுவாங்க. மேலும் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சரஸ்வதி அன்னையை வழிபாடு செய்த பிறகு மாணவர்கள் தேர்வுக்கு செல்லும் பொழுது தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் பெறலாம். மேலும் வந்து டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சரஸ்வதி அன்னையை வழிபாடு செய்த பிறகு தேர்வுக்கு செல்லும் பொழுது
தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க பணி வந்து அவங்களுக்கு வந்து சித்திக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தேர் வடிவத்தில், அதாவது வந்து திருவாரூர் தியாகராஜ சாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேர் வடிவத்தில் முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகழில் வந்து பாடியிருக்காரு. மேலும் இந்த தலத்தில் வந்து குபேரன் வந்து பிறந்து வளர்ந்ததாக சொல்லப்படுது. குபேரன் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காரு. அகத்தியர் இந்த தலத்தில் வந்து இறைவனை வழிபாடு செய்திருக்காரு. அத்திரி மகரிஷி வந்து வழிபாடு செய்திருக்காரு. இந்த இடத்துல முருகபெருமானோட வாகனமான மயில் வாகனம் வந்து காணப்படுது. வள்ளி தெய்வானை சமேதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகபெருமானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை செவ்வாய்க்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும். மேலும் சஷ்டியில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சிறப்பொழி நாயனார் பார்த்தோம் அப்படின்னா இறைவனோட அடியார்களுக்கு வந்து தொண்டு செய்கிறதும் அவங்களுக்கு வந்து அன்னம் பாலிக்கிறதும் இந்த மாதிரி ஆலய திருப்பணிக்கு வந்து உதவுறதையுமே வந்து தன்னோட முதன்மையான பணியாக கொண்டு காணப்பட்டார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் வந்து இப்போது வந்து திருப்பணி வேலைகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வங்கி கணக்கு எண்ணுக்கு வந்து தங்களால் ஆன கைங்கரியத்தை வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவனோட ஆலயத்தோட திருப்பணிக்கு செய்து எல்லாம் வல்ல தாண்டொன்றியப்பரோட அருளுக்கு பாத்திரமாக கேட்டுக்கிறேன். இந்த ஆலயத்தோட கட்டுமான பணி நடைபெறும் பொழுது கோச்சங்க சோழ நாயனார் வந்து அன்னதானம் செய்யும் பொழுது அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிறதுக்காக இறைவனே 1000ல் ஒருவனாக வந்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்தோட திருப்பணியில் வந்து நம்ம வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கும் பொழுது நமக்கு வந்து அனைத்து விதமான நன்மையும் வந்து சித்திக்கும். மேலும் வந்து குபேரன் வந்து வழிபாடு செய்த இந்த தலத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து நம்மாலான கைங்கரியங்களை செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் திருமண தடையை வந்து நீங்கிறதுக்காகவும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். இந்த ஆலயத்தோட கைங்கரியத்தில் வந்து சிவனடியார்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் வந்து இந்த டிஸ்பிளேயில் காமிக்கப்பட்ட எண்ணுக்கு வந்து தங்களான கைங்கரியங்களை வந்து செய்து எல்லாம் வல்ல இறைவனோட அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கிறேன். இந்த ஆலயத்துக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.